This is my name Neshman. Let's welcome to the Taj Cinemas. நம்ம வெற்றிமாறன் அவரோட இயக்கத்துல விஜய் சேதுபதி சூர்யா அவரோட நடிப்புல வெளியா இருக்கக்கூடிய விடுதலை 2 பாகம் 2 திரைப்படத்தோட விமர்சனம் அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். விடுதலை 2 திரைப்படத்தை நான் எந்த மாதிரி வந்து பார்க்கறேன் அப்படின்னா, தமிழ் சினிமால இத்தனை வருட தமிழ் சினிமால முதல் முறையா வந்திருக்கக்கூடிய ப்ராப்பரான பொலிட்டிக்கல டீப்பா பேசியிருக்கக்கூடிய, நான் சொல்றது டீப்பா, பொலிட்டிக்கல் படம் எத்தனையோ வந்து வந்திருக்கும், சட்டையரா வந்து வந்திருக்கும். நம்ம அமைதிப்படை மாதிரி இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸோட எல்லா அடக்குமுறையும் சட்டையரா வந்து மணிவண்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. பட் உண்மைகளை உறக்க சொல்லி இது இப்படிதான் நடந்திருக்கு, இங்கதான் நம்ம தப்பு பண்ணோம், அவங்க எல்லாம் விட்ட தப்புனாலதான் இத்தனை வருஷம் 1940s நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கப்பட்ட வருடங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம தமிழகமோ நம்ம இந்தியாவோ நிறைய அடக்குமுறைக்குள்ள எளிய மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாத்துக்குமே காரணக்கூறு என்ன அப்படின்றத ரீசனோட டீப்பான பொலிட்டிக்கல் படமா சொல்லியிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். ஒரு மிகப்பெரிய சல்யூட் வெற்றிமாறன் அவர்களுக்கு. அவர் நினைச்சிருந்தா இதே கதையை ஒரு கிரைம் மிஸ்ட்ரியாவோ கிரைம் ஆக்ஷன் படமாவோ முடிச்சு விட்டுட்டு கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இந்த படத்துல அதுக்கான எல்லா ஸ்டஃப்புமே இருக்கு. இதே கேரக்டர்ஸை ஒரு எண்டிங்கை வந்து வேற மாதிரி வந்து மாத்தி செம்மையா முடிச்சிருக்கலாம். இதே விசில் வந்து வந்திருக்கும். இதைத்தான் அசுரன் படத்துல பண்ணியிருந்தாரு, இதைத்தான் வடச்சென்னை படத்துல பண்ணியிருந்தாரு. பட் அவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, நான் உங்களுக்கு எந்த ஒரு கலப்படமுமே கொடுக்கல, இவ்வளவு வருஷம் நான் உங்களுக்கு கிராஃப்டா நல்ல படம்லாம் கொடுத்ததை நீங்க பாத்தீங்களா, இப்ப நான் ஒரு கதை சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய உண்மைகளை அரசியல் படுத்தி அரசியல் படமா உங்களுக்கு ப்ராப்பரா சொல்றேன், அதை ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே நரேட்டிவோட சொல்றேன், உட்காந்து கேளுங்க, இதுதான் இங்க இருக்கக்கூடிய உண்மை, இதைத்தான் இங்க டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வெற்றிமாறன் அவர்கள் அழகா நம்ம முன்னாடி வந்து வச்சிருக்கிறாரு. விடுதலை 2 முழுக்க முழுக்க உண்மைகளை மட்டுமே பேசக்கூடிய படம். ஸ்டார்டிங்ல டிஸ்க்ளைமர் கார்டுல வந்து சென்சார் போர்டு இவங்களோட அந்த ஒரு விதிகள்னால இதெல்லாம் வந்து கற்பனை கதை அப்படின்ற நம்ம போட்டு வந்து ஆரம்பிச்சாலும் விடுதலை 2 உண்மை. அந்த இடத்துல விடுதலை 2 வந்து ஜெயிச்சிருது. முக்கியமான படமா, தவிர்க்கவே முடியாத படமா அந்த இடத்துல வந்து ஆயிடுது. ஸோ விடுதலை பாகம் 2 ஆரம்பிக்கக்கூடிய இடம் பாகம் உள்ள நம்ம வந்து பார்த்திருப்போம். குமரேசன் கதாபாத்திரம், சூர்யா அவரோட கதாபாத்திரம், பெருமாள் வாத்தியாரா இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி பேஸ் கேம்புக்கு வந்து எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ பேஸ் கேம்ப்ல இருந்து விஜய் சேதுபதி அவரோட பெருமாள் வாத்தியாரை வந்து ஒரு இடத்துக்கு வந்து காட்டுக்குள்ளேயே வந்து நகர்த்திட்டு வந்து போறாங்க. ஸோ அந்த டைம்ல பேரலா நமக்கு இன்னொரு கதையுமே சொல்லப்படுது. வாய்ஸ் ஓவர் மூலமாகவும் இன்டர்கட்ஸ் மூலமாகவும் விஜய் சேதுபதி அவர்கள் பெருமாள் வாத்தியார் எதனால புரட்சியாளராக இருக்காரு, எந்த சம்பவங்கள்லாம் அவர் இந்த பாதையில வந்து கொண்டு வர வச்சிருக்கு அப்படின்ற அந்த கேரக்டர் நரேஷனை வெற்றிமாறன் முதல் காட்சியில இருந்து நமக்கு நரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல் காட்சியில கென் கருணாஸ் அவர்களோட கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு பண்ணையார்த்தனமா தமிழ்நாடு வந்து இருந்த டைம்ல அங்க இருக்கக்கூடிய அந்த கொடுமைகள் வந்து இருந்தது இல்லையா, இதெல்லாம் நம்ம சாதாரணமா வந்து கடந்து போற விஷயமா இப்ப நம்ம கேட்கிறப்ப வந்து இருக்கும். பட் அதோட ரூத்லெஸ்ஸை வெற்றிமாறன் டீப்பா வந்து பதிவு பண்ணியிருக்காரு. கென் கருணாஸ் அவர்கள் ஒரு பெரிய தலை சிறந்த நடிகராக வரக்கூடிய எல்லா அந்த அறிகுறியுமே வந்து தெரியுது. மிரட்டிட்டாரு. செம்ம பர்ஃபார்மன்ஸ். ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் பயங்கர சூப்பரா கன்வின்சிங்கா நடிச்சிருக்கிறாரு. ஒரு ஆக்ஷன் படம் பண்ணாலும் அவர்கிட்ட போய் கதையை வந்து வச்சாலும் ப்ராப்பரான கன்வின்சிங்கான கதையா இருக்கிற பட்சத்துல அதை ஹோல்ட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் கென் கருணாஸ் அவர்களுக்கு நல்லாவே வந்திருக்கு. வந்த கொஞ்சம் லிமிட்டட் ஸ்கிரீன் ஸ்பேஸ்லயே டைலாக் டெலிவரி, நட்டை உட்டை பாவனை, பண்ற ஆக்ஷன் எல்லாத்துலயுமே செம்மையா வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த கதாபாத்திரத்தோட பாதிப்பா பெருமாள் வாத்தியாருக்கு ஒரு சம்பவம் வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா கே அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு மிகப்பெரிய இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் தோழரை வந்து அவர் வந்து மீட் பண்றாரு. அவரை தன்னோட வாத்தியாரா பெருமாள் வாத்தியார் வந்து அடாப்ட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு பாதை மொத்தமா இந்த ஒரு புரட்சியை கையில் எடுக்க வச்சிருக்கு அப்படின்ற ஒரு கதைக்களத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறைய கேள்விகள் வந்து இருந்தது இல்லையா, இங்க இருக்கக்கூடிய அடக்குமுறைகளுக்குலாம் என்ன வந்து காரணம், இவங்க தான் ட்ரெயின்ல வந்து பாம்பு வச்சாங்களா, கடைசியில் இந்த கதாபாத்திரத்தோட முடிவு என்ன வந்து ஆக போகுது, மக்களோட ரெப்ரசன்டேஷனா விடுதலை படத்தில் இருக்கக்கூடிய குமரேசன் என்ன முடிவு எடுக்க போறான், எல்லாத்துக்கான பதில் தான் விடுதலை 2. கதாபாத்திரங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் உயிரோட்டமா வந்திருக்கணும். இதுல மட்டுமே போக்கஸ் பண்ணி அந்த கதாபாத்திரங்களையும் சீன்ஸையும் அரசியல் படுத்தி ஒரு ப்ராப்பரான அரசியல் படமா நமக்கு வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல இந்த படம் வந்து எங்க தெரியுமா பெஸ்டா வந்து இருக்கு, தமிழ் சினிமால இத்தனை வருஷ காலகட்டத்துல ஒரு முழுக்க கம்யூனிசம் பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கான படமா இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து பிரசன்ட் பண்ணதுதான் இந்த படத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பா நான் வந்து பாக்குறேன். இன்னைக்கு நீங்க நான் எல்லாருமே ரோட்ல நம்மளோட அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தியா இருக்கு. நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போறோம், நல்ல தண்ணியை வந்து குடிக்கிறோம். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்றேன். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இப்பவுமே வந்து எளிய மக்களுக்கு நடந்துதான் வந்து இருக்கு. ஸோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லா மக்களுக்குமே நம்மளோட அடிப்படை தேவைகள்லாம் வந்து கிடைக்கிறது வந்து இல்லையா, இது கிடைக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கு கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் இருக்கு.
இது நம்ம தமிழ்நாட்டில் ஜாஸ்தி யாருமே பேச வேண்டிய மறைக்கப்பட்ட மறந்த ஒரு அரசியல். இதை அரசியல்படுத்தி கம்யூனிஸ்ட் தோழர்களோட அந்த மொத்த ஒரு பார்வையே அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி வந்திருக்கும், என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தியாகம்லாம் சாதாரண கிடையாது. பட் அவங்களுக்கு இங்கே குத்தப்பட்ட முத்திரைகள் எல்லாமே நக்சல்வாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அப்படின்ற முத்திரைகள் தான் நிறைய பெரும்பான்மையான புரட்சியாளர்களுக்கும் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் இங்கே குத்தப்பட்டிருக்கு. அந்த ஒரு அரசியலை உறக்க பேசியிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். நான் நிறைய தடவை என்னோட ரிவ்யூவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். நல்ல கதைக்களத்தையும் நல்ல விஷயங்களையும் சொல்றது மட்டுமே நல்ல படம் ஆயிராது. அந்த படத்துல உயிரோட்டம் இருக்கணும், காட்சி அமைப்புகள், கதாபாத்திரங்கள் எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். வெற்றிமாறன் அவர்கள் ஒன்ஸ் அகைன் த மாஸ்டர் 2 மாஸ்டர் கிளாஸ் நமக்கு எடுத்திருக்கிறாரு. எப்படி ஒரு நேர்த்தியா ஒரு அரசியல் படத்தை நீங்க ஷூட் பண்ணி கதாபாத்திரத்தோட காட்சி அமைப்போட பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ற கிளாஸ் எடுத்திருக்கிறாரு. அரசியல்லாம் என்ன, எங்கெல்லாம் நம்ம கோட்டை விட்டுருக்கோம், இந்த பண்ணையார்த்தனத்தோட பிரதிபலிப்பு இப்ப வரைக்கும் நம்ம எளிய மக்களை நம்ம எல்லாரையும் எந்த அளவுக்கு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சூப்பரா பேசியிருக்காரு. குறிப்பா யூனியன் ஃபார்மேஷன், அதாவது சங்கம் அமைப்பு அப்படின்றதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ற நிறைய சீன்ஸையுமே வெற்றிமாறன் அவர்கள் இந்த கதையில டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி காட்சி அமைப்புகளும் கதாபாத்திரங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கா அந்த படத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பெருமாள் வாத்தியாரோட ஸ்டோரியை மொத்தமா செட்டப் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல மொத்தமா இந்த ரிவீலிங் பாயிண்ட்ஸ் தான். கிளைமேக்ஸ் நம்மள மொத்தமா ஷாட்டர் பண்ணிருச்சு. இந்த படத்துக்கு இதுதான் டிசர்விங்கான கிளைமேக்ஸ். விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்களுக்கே ஒரு பெரிய ட்ரிபியூட்டா நான் பாக்குறேன். இவங்க வெற்றிமாறன் அவர்கள் இந்த கதையை முடிச்ச விதம், ஒரு பெரிய கேள்வியை நம்ம முன்னாடி எழுப்பி முடிச்சிருக்கிறாரு. கண்டிப்பா இந்த படம் பார்த்துட்டு உறப்ப இந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்ட எல்லாருக்குமே என்னடா நம்ம இவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலையில தான் இப்போ இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட எழதான் செய்யும். இந்த அரசியல் உங்களுக்கு புரியற பட்சத்துல கண்டிப்பா புரியும். இன்னைக்கு புரியலனாலும் என்னைக்காவது புரியும். ஏன்னா அது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு அடக்குமுறைகள் தான். இன்னைக்கு நம்ம 2K ஜென்ரேஷன், என்னடாப்பா கருத்தா சொல்றீங்க, என்னடாப்பா ரொம்பவே பிரீச்சியா இருக்கு, இந்த அவர் அவங்களுக்கு இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். எல்லாருமே வளதான போறீங்க, எல்லாருக்குமே மெச்சூரிட்டி வரதான போகுது. என்னைக்காவது ஒரு நாள் இதுல இருக்கக்கூடிய எல்லா அரசியலோட முக்கியத்துவம் இதே ஆடியன்ஸ்க்கு புரியும். கிராஃப்டா பாக்குறப்ப விஜய் சேதுபதி அவர்களோட கதாபாத்திரம் தான் பிரதானமான கதாபாத்திரம். மொத்தமாவே வாழ்ந்திருக்காரு பெருமாள் வாத்தியாரா, கருப்பண்ணா. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு 20 கதாபாத்திரம் மனசுல நிக்கிற மாதிரி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம விக்ரம் வேதாள ஆரம்பிச்சு இப்ப கடைசியா அந்த மகாராஜா வரைக்கும் அது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு 50-60 கதாபாத்திரம் பண்ணாலும் இந்த பெருமாள் வாத்தியாருக்கு ஒரு தனி இடம் கண்டிப்பா இருக்கும். அன்ஃபர்கெட்டபிள் கேரக்டரா மாத்தி விட்டாரு. அதாவது 2 பாதை. பெருமாள் வாத்தியார் ஒரு வாத்தியாரா இருந்து வரப்ப ஒரு சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு, ஒரு இயல்பான ஒரு இன்னசென்டான. அதே வாத்தியார் இவ்வளவு பெரிய வயசு முதிர்ச்சியாகி அடக்குமுறை எல்லாமே அடக்குமுறைக்கு எதிராக ஒரு பின்பமா இதாகி வன்முறையை கையில எடுத்து அதுக்கப்புறம் வன்முறையை விட்டுட்டு இல்லடா வன்முறை நமக்கு ஆயுதம் இல்ல, அதுக்கும் மேல இங்க எல்லாத்தையுமே அரசியல் படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு தெளிவு ஒரு வயசான கேரக்டர் ஆகி அவரோட டைலாக் டெலிவரி, இது எல்லா டிரான்சிஷன் மீட்டரையுமே பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். இன்னொரு தேசிய விருது கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சூரிய அவரோட கதாபாத்திரம் ரொம்பவே லிமிட்டடான டைம் ஸ்பேஸ் தான் மிரட்டிட்டாரு. கிளைமேக்ஸ்ல சூரிய அவர்கள் தான் இந்த கதையோட மொத்த நாயகனாகவே. ஏன் இந்த கதையின் நாயகன் அப்படின்ற டைட்டில் வெற்றிமாறன் சூரிய அவர்களோட குமரேசனுக்கு வச்சிருக்காரு அப்படின்றத கிளைமேக்ஸ் பாக்குறப்போ புரியும். கிளைமேக்ஸ்ல அவரோட கதாபாத்திரம் ஒண்ணு பண்ணும், அது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஷேட்டர் ஏற்படுத்தும். சூரிய அவர்களோட அந்த குமரேசன் கதாபாத்திரம் தான் நம்ம தமிழ்நாட்டு இப்ப படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட ரெப்ரசன்டேஷன். அவரோட கண்ணோட்டம் தான் நம்ம இந்த கதையை மொத்தமாவே பாக்குறதுக்கான ஒரு வழிவகையா அந்த ஒரு டிசைன்ல தான் வெற்றிமாறன் பண்ணிருக்காரு. மஞ்சு வாரியரோட கதாபாத்திரம் அவங்களுமே ரொம்பவே லிமிட்டடான ஒரு டைம் ஸ்பேஸ்ல வந்திருந்தாலும் ஒரு புரட்சிகரமான ஒரு பெண். அது ஒரு லைட்டா ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு டைம்ல. ஏன்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச யாருமே அந்த அளவுக்கு பெருசா புரட்சியாளர்கள் அங்கங்க இருந்திருப்பாங்க. லைட்டா ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி தான், பட் செம்மையா பண்ணியிருக்காரு. அதுவும் அவங்களோட ஹேரை வச்சு ஒரு விஷயம் வரும். ஏன் அவங்க முடி வெட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஏன் அவங்க முடி வளர்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வெற்றிமாறன் அவர்கள் அதுலேயும் ஒரு அரசியல் பேசியிருப்பாரு. பியூட்டிஃபுல்லான லவ் சீன்ஸ் எழுதியிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். நான் என் விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். வெற்றிமாறன் அவரோட படத்திலேயே இதுதான் ரொம்பவே அழகான காதல் காட்சிகள் இருக்கிற படம் அப்படின்ட்டு. அதை நான் மாத்திக்கிறேன். அதை விட அழகான காதல் காட்சிகள், இயல்பான காதல் காட்சிகள் இந்த படத்துல தான் இருக்கு. குறிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் மஞ்சு வாரியர் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய ஒரு சீன் வரும். ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவங்கள இணையர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கணவன் மனைவி. அவங்களோட அந்த கல்யாணம் நடக்கிற அந்த விஷயத்தையே ஒரு ப்ராப்பர் கம்யூனிசமா எப்படி இருக்கும் அப்படின்லாம் சூப்பரா காமிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய ஒரு சீன் வரும். செம்மையான ஒரு பியூட்டிஃபுல் ரைட்டிங்கோட இன்வால்வ் ஆனது. அதுக்கப்புறம் அவங்களோட மொத்த லைஃபுமே, இப்போ அவங்க ஒரு புரட்சியாளர்களா வந்திருக்காங்க, பட் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க பண்ணக்கூடிய தியாகங்களுக்கு ஈடினே கிடையாது. இது எல்லாத்தையுமே கண்ணிலே வெளிப்படுத்தணும்.
ஒரு குறிப்பா ஒரு தியேட்டர் காட்சியில ரொம்ப வருஷம் கழிச்சு விஜய் சேதுபதியும் மஞ்சு வாரியரும் மீட் பண்ணிட்டு அவங்களோட டயலாக்ஸ் எதுவுமே இல்லாம கண்ணுலே கலங்கி வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காட்சி ரொம்பவே பிரமாதமா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர் சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. கௌதம் மேனன் அவர்கள் இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கிரீன் பேஸ் இல்லாத பட்சத்திலையும் செமையா வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரு. அங்கங்க கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய சீன்ஸ் எல்லாம் வந்து வரப்ப எரப்ட் ஆயிடுது அவரோட அந்த ஸ்டைலுக்கு அவர் வந்து பேசுறப்ப. முக்கியமா சேட்டன் அவர்களோட கதாபாத்திரம், அதாவது வெற்றிமாறன் அவர்கள் அந்த டார்க்கா கிரேவா பண்ண அந்த வில்லன் கதாபாத்திரத்திலேயே ஆடுகளம் பேட்டைக்காரனுக்கு ஒரு வீரியம் இருந்துச்சு இல்லையா. அதுக்கப்புறம் நான் விடுதலை 2ல, விடுதலை 1ல இருக்கும், பட் விடுதலை 2ல நான் சேட்டன் அவங்களோட கதாபாத்திரத்துக்கு பார்த்தேன். மனுஷன் மிரட்டிட்டாரு, பின்னி எடுத்துட்டாரு. உண்மையிலே அவரை ஸ்கிரீனுக்குள்ள போயிட்டு அப்படியே சாத்தணும் போல ஒரு வெறி வந்து வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு டீப்பான கேரக்டர் ரைட்டிங் அதை உணர்ந்து சேட்டன் அவரோட 100% அவரோட உழைப்பா இந்த சப்போர்ட்டிங் ரோல்ல வந்து கொடுத்துருக்கிறாரு. அவர் ரொம்ப தலை சிறந்த ஒரு ஆக்டர். கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் சேட்டன் அவர்களோட எக்ஸ்போஷர் இன்னுமே ஜாஸ்தி ஆகும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புறேன். அதுக்கப்புறம் ராஜீவ் மேனன், அதுக்கப்புறம் சரவண சுப்பையா, அதுக்கப்புறம் நம்ம இளவரசர்களோட வச்சு ஒரு பெரிய அரசியலை காமெடியாவும் சேம் டைம் அதோட சீரியஸாகவும் சொல்லி ஓப்பனிங்லேயே ஒரு சீன் வந்து வச்சிருக்காரு. செம்ம சீன். அப்படித்தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட நிலைமை இருக்கு. அந்த அரசியல்வாதிகள் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற அரசியலை செம்ம சாக்கியாசம் சட்டையெல்லாம் சொல்லிட்டாரு. ராஜீவ் மேனன் அவரோட கதாபாத்திரம் ஒரு கண்ணாடி போட்டுவிட்டு ஒரு செக்ரட்டரியேட்டா அரசாங்கத்துக்கு மேஜரா முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆனா அவங்க எடுக்கக்கூடிய அந்த மோசமான முடிவுகளோட விளைவு தான் இங்க பல பேர், பல எளிய மக்கள் அடக்குமுறைக்கு ஆளாகிறதுக்கே காரணம். இந்த அரசியலை பேசின விதம் பயங்கரமா பின்னிட்டாரு. இந்த படம் எல்லாத்துலயுமே முக்கியமான படம். கண்டிப்பா எல்லாருமே பார்த்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படம். நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குன்னு நான் வந்து சொல்லிடுறேன். எனக்கு நான் பர்சனலா ஃபீல் பண்ணது, இதை ஜான்ரா இது எல்லாமே நான் நெகட்டிவ்னே சொல்ல மாட்டேன். இது இப்படிதான் சொல்லணும், இப்படி சொல்றதுதான் கரெக்ட், இங்க இந்த ஸ்டோரி இப்படி கையாளப்பட்ட விதம் தான் கரெக்ட். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அந்த இன்டர்வல் பாயிண்ட் கிட்ட ஒரு ரெவலேஷன் வந்து நடக்குது இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு அசுரன் படத்தோட மூட்ல வெற்றி ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அங்க இருந்த ஒரு ஃபயர் இங்க லைட்டா வந்து மிஸ் ஆச்சு. இது ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து போறப்போ அந்த டுவர்ஸ் அந்த கிளைமேக்ஸ் அந்த பனி மூட்டத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. பட் அது ரொம்பவே பல்கா அந்த இடத்துல கொஞ்சம் டிராக் ஆன மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. நிறைய இடம் எடிட்டிங்ல அவங்க வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது. அந்த இடத்துலயுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வந்து சொல்லப்பட்டுட்டு தான் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஒரு இடம் வந்து ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்த மாதிரி, அந்த என் சீக்வன்ஸ் வந்து சொல்றேன், அது முடிகிறது ரொம்பவே பவரா வந்து முடிஞ்சாலும் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ஷூட் அப் சீக்வன்ஸ் ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்த ஒரு பல்க் ஃபீலை வந்து நமக்கு பாக்குறவங்களுக்கு கொடுக்க தான் வந்து செய்யும். இதே மீறி எனக்கு சொன்ன கருத்துக்களாவோ காட்சி அமைப்புகளாவோ எனக்கு பெருசா எல்லாமே வந்து பிடிச்சிருந்துச்சு. உடன்பாடு இல்லாம எந்த ஒரு விஷயமே பெருசா வந்து அமையல. ஸோ விடுதலை 2 நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூஸ்ல சொல்றதை வந்து பார்க்க முடியுது. ப்ரோ ரொம்பவே ஓவர் ஸ்டஃப் பண்ணிட்டாங்க ப்ரோ, என்ன ப்ரோ கருத்தாவே சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் படம் இப்படி பண்றதுதான் கரெக்ட், இப்படித்தான் பண்ணணும். அதுவும் எடுத்துக்கிட்ட இந்த கதைக்களம் வந்து இருக்கு இல்லையா, இதுக்கு ரொம்பவே சின்சியரா வெற்றிமாறன் அவர்கள் இந்த கதையை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காருப்பா. இதே வெற்றிமாறனுக்கு ஆக்ஷன் படம்லாம் எடுத்தவர் தானே, விசில்லாம் வாங்கினவர் தானே, அவர்களும் தெரியாத வேற மாதிரி வந்து முடிச்சுட்டு போக. ஏன் இதை இப்படி வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காருன்னா இந்த அவார்ட் நம்ம எல்லாருக்குமே வேணும். இது இந்த கதைக்களத்துக்கு கொடுத்த கண்ணியத்தோட இந்த கதையை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரியை மொத்தமா வந்து ஸ்கிரீன் பிளே மொத்தமா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் அவனோட பிலிமோகிராஃபிலேயே நான் விடுதலை பிரான்சைஸ் பார்ட் 1 அந்த பார்ட் 2 தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பெஸ்டான ஒர்க்கா நான் வந்து பாக்குறேன். இதை நான் சொல்றதுக்கு எந்த தயக்கமே வந்து கிடையாது. இது காரணம் என்னன்னா வெற்றிமாறன் அவர்கள் இதுக்கு முன்னாடியே வடச்சென்னை மாதிரியோ அசுரன் மாதிரியோ நல்ல கதைக்களத்தை வந்து கையாளன்றதாலும் சூப்பரான படங்களை கொடுத்திருந்தாலும் அதுல அந்த மெயின் ஸ்ட்ரீம்கான மீட்டருக்காக நிறைய கமர்ஷியல் காம்ப்ரமைசஸ் வந்து பண்ணியிருப்பாரு. பட் எந்த ஒரு காம்ப்ரமைசஸ், எந்த ஒரு ஒளிவு முறையுமே வந்து இல்லாம இது தாண்டா ஸ்டோரி, இப்படி தாண்டா இங்க நடந்திருக்கு, இது தாண்டா நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளை அவேர் படுத்திருக்காரு இல்லையா ஸ்ட்ராங்கான ஸ்கிரீன் பிளேவோட. உங்களுக்கு இது ஸ்ட்ராங் இல்லாம தெரியுதுன்னா நீங்க அந்த ஜான்ராக்கு பழக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் நான் ஷுவரா சொல்றேன், இந்த படம் எல்லாருக்கான படம். எல்லாருமே ஒரு டைம்ல இந்த படத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு மேபி ஒரு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன்ஸா நிறைய பேர் கிட்ட ஒரு வேறுபாடுகள் வந்து தெரிஞ்சாலும் வெற்றிமாறன் அவரோட எல்லாருமே பெருசா அந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே இந்த படம் வந்து பிடிக்கும். இங்க 1000 நொரநாட்டிய சொன்னாலும் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பிடிக்கும். பட் இந்த படத்தோட முக்கியத்துவத்தை, இந்த படம் பேசக்கூடிய அரசியல் காலத்துக்கும் நிற்கும், என்னைக்குமே நிற்கும். அடுத்து பல சம்பவங்கள் இந்த படத்தோட பிரதிபலிப்பா வந்து நடக்கும். அப்ப இந்த படத்தை எல்லாருமே கோட் பண்ணி பாருங்க, எல்லாருமே அப்பவே வந்து வெற்றிமாறன் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கதே வந்து போகுது. இளையராஜா அவரோட பின்னணி இசை மிரட்டிட்டாரு. அது குறிப்பா வந்து சைலன்ஸை மெயின்டைன் பண்ணியிருந்தாரு டுவர்ஸ் த கிளைமேக்ஸ். வேற ரகம். அவருக்கு தான் தெரியும் எந்த இடத்துல சைலன்ஸ் விட்டா அது பவரா இருக்குன்ட்டு. வேற ரகம். ஸோ கண்டிப்பா விடுதலை 2 கண்டிப்பா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம், எல்லாருமே கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அவன் சொல்றான் இவன் சொல்றான்லாம் வந்து நினைச்சிட்டு இருக்காதீங்க. இதுதான் வெற்றிமாறனோட ஸ்ட்ராங்கான ஒர்க்கு, அன்காம்ப்ரமைஸ்டு ஒர்க்கு.
பக்கா அரசியல் படம், பக்கா கம்யூனிசம் படம். நம்மளோட வழிகளை, நம்ம நாடு இருக்கக்கூடிய அவலங்களை நம்ம முன்னாடி உண்மையோட ட்ரூத்ஃபுல்லா வச்சிருக்காரு வெற்றிமாறன். அதை நல்ல கதாபாத்திரங்கள் வடிவமைப்பு மூலமாகவும், நல்ல நடிப்புகள் ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியும், நல்ல ஸ்க்ரீன் பிளே மூலமாகவும், நல்ல இளையராஜாவோட பின்னணி இசையோடய நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. கிராஃப்டாகவும் சரி, பாலிடிக்ஸாகவும் சரி, விடுதலை பெஸ்ட்டு தான். பெஸ்ட்டு தான், மாற்று கருத்தே கிடையாது.